வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல்கள் தான். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நியூஸ் கட் அப்படின்றது இதற்கு முன்னாடி பழைய நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஒரு நியூஸ் கட்டிங் தான். ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இதை வந்து எடுத்துருந்தேன். ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி இதுக்கு 10 வருடம் அப்படின்றது ஆகிடுச்சு. 10 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், எத்தனை வருஷம் வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து டைம் டூரேஷன் அப்படின்றது ஒரு காலத்துலேயும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்தாங்க. அதை வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஹையர் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க தான் ரொம்ப அதிகமான நாட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நபர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற நபர்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இடையில நிர்வாக காரணம், அதுக்கப்புறம் கொரோனா பரவல், அதனால் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நிர்வாக காரணம் அப்படின்னு தொடர்ச்சியாக 10 வருட காலமாக வந்து இதுக்கு வந்து எக்ஸாம் இன்டர்வியூ அப்படின்றத கண்டக்ட் பண்ணாமல் தொடர்ச்சியாக தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது நமக்கு இதுக்கப்புறம் எல்லா ப்ரொசீஜரும் அடுத்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நடந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ சொல்லியிருந்தேன். அதுக்காக வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து க்ரியேட் பண்ணோம். குரூப்பு க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணோம். பட் அதில் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் மீன்ஸ் நம்ம வந்து எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் நம்ம எதுவுமே செய்ய வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அடுத்தடுத்த அஃபிஷியல் அதாவது விஷயம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அமைதியாக இருந்தாலே போதும். அதாவது எல்லோரும் ஏன் இங்கே ஒன்று சேர்றோம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஏன் இருக்கோம் அப்படின்னா, என்ன அப்டேட் ஆக போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதுவும் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தோம். பட் நம்ம அப்படி வந்து குரூப்பில் அந்த மாதிரி இல்லை. அடுத்தடுத்து வேறு ஏதாவது அந்த ட்ராக்கே வந்து சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி இருக்குது. அதாவது நடக்க போகிற விஷயத்த நம்மளாம் ஒன்று சேர்ந்ததுனால தான் தடுத்துருவோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். அதனால தான் அதை வந்து டெலீட் பண்ணேன் குரூப்பை. ஏன்னா உங்களுடைய எப்போவும் நான் யோசிச்சது அந்த குரூப்பை டெலீட் பண்ணது, வாட்ஸ்அப் குரூப் வேணாம் அப்படின்னு நினச்சதுமே உங்களுடைய நல்லதுக்கு தான். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்த கெடுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து உங்களோட ஒரு நல்லதுக்காக நான் அந்த குரூப்பை வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணுறதுனால அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதை வந்து அடுத்த ப்ரொசீஜருக்கு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பட் நீங்களாக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஓகே. பட் கான்வர்சேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நீங்களாக குரூப் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் நடக்கிற கான்வர்சேஷன் அப்படின்றது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட அந்த நபர்களுக்கோ தெரிய வரும்போது அது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டரே வந்தாலுமே இது வந்து டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் இதில் எடுக்கிற முடிவுங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நம்ம வந்து முடிவு எடுக்க முடியும். கவர்மெண்ட் சைடு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களால 1 வருஷம் 2 வருஷம் கூட தள்ளி போடுறதுக்கான அத்தாரிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், நம்ம எதுவுமே செய்ய வேணாம். நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருங்க, அமைதியாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பேசுகிறது, இது பண்ணுறது, கான்வர்சேஷன் பண்ணுறதுனாலும் போட்டு முடித்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 வருஷமாக வெயிட் பண்ணியாச்சு ஒரு தேர்வுக்காக. ஸோ இந்த ஒரு தேர்வு நடக்க போகிற சமயத்தில், அதாவது ஃபைனலாக முடிய போகுது அப்படின்னு தெரிய வருது நமக்கே. ஸோ முடிய போகிற சமயத்தில் எதையாவது ஒரு குட்டையை குழப்புற மாதிரி எதுவும் பண்ணாமல் அமைதியாகவே இருப்போம். வந்துடும். அப்போ அடுத்த அப்டேட் அப்படின்றது வந்துடும் அப்படின்னு நம்புவோம். நம்ம செய்கிறது யாராவது ஒருத்தருக்கு தவறுதலாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தினால தான் நானும் அந்த குரூப்பை வந்து நம்ம இது பண்ணது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வேறு யாராவது மறைமுகமாக யாராவது பாதிக்கப்படலாம், அல்லது மறைமுகமாக யாருக்காவது அது கெட்டதாக போய் முடியலாம். ஸோ நம்ம பேசுகிற விஷயங்களும் நம்ம நடந்துக்கிற விஷயங்களும் அதுக்காக தான் அதை வந்து இது பண்ணோம். ஸோ பார்த்துங்க, கொஞ்சம் அமைதியாக அதாவது நீங்களாக பண்ணியிருக்கிற குரூப்லேயும் சரி, கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் இந்த வரப்போகிற நாட்களை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு என்னோடய தாட். ஸோ அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். இல்லை நான் எதையாவது பேசி குட்டையை குழப்பி இதை கெடுக்க போகிறேன் அப்படின்னாலும் ஓகே, எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது இதில். ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். அதுவும் உங்களுடைய நல்லதுக்காக தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது சம்மந்தமாக அடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோவாக கொடுப்போம். வேறு எதுவும் டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.